எல்லாருக்கும் வணக்கம். நான் மாயா. வாழ்க்கை ஒரு அழகான பயணம். சிவா. மாயா இன்னைக்கு ஒரு கதை சொல்ல வந்திருக்கேன். அதிக நாள் கதை சொல்லலை, அதனால இன்னைக்கு ஒரு அழகான ஒரு கதை சொல்லிட்டு போலான்னு வந்திருக்கேன். யாரெல்லாம் கதை பார்க்கணும் லேட்டாகவும் ஆயிடுச்சு. நானும் சீக்கிரம் பண்ணலாம் நினைச்சேன், ஆனால் முடியல. ஒவ்வொரு வேலையா ஒரு விஷயமா காலையிலேருந்து ஸோ நடந்துக்கிட்டே இருக்குதா, நம்மளை சுற்றி சத்தமாகவே இருக்குதா, அதனால நான் வீடியோ போட வர முடியல. இருந்தாலும் நேற்று ஒருத்தங்க எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. மாயா சிஸ்டர், எங்களுக்கு தெரியும் நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க, டூர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நிறையா ஊருக்கு போகிறீங்க, கண்டிப்பாக பிஸியாக தான் இருப்பீங்க, ஆனால் எங்களுக்கு கதை சொல்லாமல் விட்டுறாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு. ஏன்னா சில மனம் எதிர்பார்க்குது இல்லையா, எதிர்பார்க்கும் போது கொடுக்கணும். சில பேர் ரொம்ப மனசு கஷ்டமாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரே மருந்து, இப்போ நாமளாம் ஒரு கடவுள் கொடுத்த பரிசு, எங்கேயோ வெளியே போயிடுறோம். ஆனால் சில பேர் எங்கேயும் வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க, அந்த ஒரு கட்டத்துக்குள்ளேயே இருப்பாங்க. என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம்னு தெரியாமல் ரொம்ப ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையில் அப்படி வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த சின்ன கதை உதவி செய்யும் போல். ஸோ அதனால தான் நிறைய பேர் இந்த டிக்டாக்லேயோ இந்த சோஷியல் மீடியாவில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஏன்னா ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு கிடைக்குமா மனதை சாந்திப்படுத்துறதுக்கு கிடைக்குமான்னு தேடிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் எனக்கு வந்த வாட்ஸ்அப்புகள் அப்படி, அவங்க கதை சொல்றதை விட்டுறாதீங்க, நாங்கள்லாம் உங்களுக்காக இருக்கோம், உங்கள் கதையை கேட்க தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவா. எல்லாருக்கும் வணக்கம். பிரியா பாபு வணக்கம். வரவங்க வரட்டும், பிறகு கூட கதையை பார்த்துக்குவாங்க. என்கிட்ட சொல்லியிருக்காங்க, மாயாஸ்த ஒவ்வொரு நாளும் நான் ராத்திரியில் படுக்க போகும்போது நீங்கள் கதை சொல்லியிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு உங்களோட பேஜில் நான் செக் பண்ணுவேன். நீங்கள் கதை சொல்லியிருந்தீங்கன்னா அந்த கதையை கேட்டுட்டு தான் தூங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சந்தோஷம். இருந்தாலும் நான் ரொம்ப பிஸியாக இருக்கனால நான் சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் கலந்துக்குவேன், சிலது வீடியோவாக போடுவேன். அது இந்த மாயாஸ் யாத்ரா பேஜ் இருக்கு இல்லையா, ஃபேஸ்புக் பேஜ் இருக்கு இல்லையா, அதில் போடுவேன். இனிமே கதையை நான் யூடியூப்ல லைவ் வீடியோ போடலான்னு இருக்கேன். யூடியூப்ல லைவ் வீடியோ, அதை லைக் பண்ணிக்கிங்க அப்படி போட்டேன்னா. ஏன்னா யூடியூப் சில பேருக்கு டிக்டாக் கிடையாது, சில பேருக்கு இன்ஸ்டா கிடையாது, சில பேருக்கு ஃபேஸ்புக் கிடையாது. இது எல்லாமே கலந்து ஒரு ஆளுகிட்ட ஒரு விஷயம் இருக்குது, ஒரு சோஷியல் மீடியா இருக்குதுன்னா அது யூடியூப் தான். ஓகே, ஸோ அதனால இனிமேல் நம்ம யூடியூப்க்கு கதை சொல்ல போயிடலாமா? யூடியூப்ல கதை சொன்னோன்னா நான் ஃபேஸ்புக்ல ஷேர் பண்றேன், நீங்க லைக் பண்ணிக்கிங்க. யூடியூப் லைவ் வர மாதிரி நீங்க லைக் பண்ணிக்கிங்க. ஓகே, அதுல இருந்து நீங்க எல்லாரும் பாக்குற மாதிரி நான் கதை சொல்றேன். ஓகேவா? வணக்கம் கார்த்திக், பிரியா, எல்லாருக்கிட்டையும் உங்க கீதா கௌதம், எல்லாருக்கிட்டையும் உங்க யூடியூப் இருக்கியா, யூடியூப்குள்ளே போகலாம். ஓகே, யூடியூப்புக்குள்ள நான் போயிட்டேன் அப்படின்னு சொன்னா எனக்கு இப்போ நான் உங்களுக்கு ஃபேஸ்புக்ல கதை சொல்றேன் இல்லையா, அதுலயுமே எனக்கு ஃபேஸ்புக்காரங்க ஒரு சின்ன அமௌண்ட் கொடுக்குறாங்க இல்லைன்னு சொல்ல, அதே மாதிரி யூடியூப்லயும் கிடைக்கும். நீங்க நினைக்காதீங்க மாயா பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான் யூடியூப்க்கு போறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இப்ப நீங்க ஃபேஸ்புக்ல நீங்க கதை பார்த்தாலே எனக்கு காசு வரும். ஓகே, ஆனா இருந்தாலும் எல்லாரையும் ஒன்னா இணைக்க முடியல. வெளியூருக்காரங்க உள்ளூர்காரங்களாம் இணைக்க முடியல. அதனால தான் நான் யூடியூபுக்கு போகலான்னு நினைச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ அழகான ஒரு கதைக்குள்ள போகலாமா? கதை ரொம்ப ஒரு அனுபவமான கதை. நாங்கள் இப்போ அதாவது என்னன்னா ஒரு டூர் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன் இல்லையா, என்ன சொல்லுவாங்க, இந்த டூர் ப்ரொமோஷன் டூர் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன் இல்லையா, காசிக்கு போறது ப்ரொமோஷன் டூர் 1888 வெள்ளியுமே அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். அதுல குரூப் பெருசாயிட்டனால 2 பேட்சா பிரிச்சிருந்தேன். மார்ச் மாசமும் ஏப்ரல் மாசமும் மொத்தம் கணக்கு பண்ணி பார்க்கும் போது 80 பேரை நான் காசி கூட்டு போயிருக்கேன். இந்த 80 பேரையும் கொண்டு போய் காசி விஸ்வநாதரை காட்டுறதுல எனக்கு மகா சந்தோஷம். காலபைரவர், அன்னபூரணி, அப்புறம் இந்த பகுதி கங்கையில குளிக்கிறது, பிதிரு பூஜை பண்றது, அப்புறம் வேற சோழி அம்மன், அப்புறம் நிறைய லிங்கம், அதுக்கப்புறம் கங்கையில போட்டிங் போனது, ஆரத்தி பார்த்தது, இது எல்லாத்தையும் நான் அவங்கள காட்டி சந்தோஷப்படுத்தல. நான் எனக்கு பெருமையான விஷயம்தான், சந்தோஷமான விஷயம்தான். ஓகே, ஏன் நான் சந்தோஷப்படுறேன்னா மற்ற என்ன எடுத்துட்டு போறோம், போகும்போது ஒண்ணுமே எடுத்து போறதுலாம் எல்லாருக்கும் தெரியும், கட்டி எடுத்து போறது கிடையாது. அதே மாதிரி எனக்கு கிடைச்ச நல்ல விஷயங்கள், நான் காட்சியில பார்த்த நல்ல விஷயங்களை எல்லாருக்கும் கொடுக்கணுன்ற நல்ல எண்ணத்துல செய்தேன். அதுல 80 பேர் வந்தாங்க. சில பேர் கால் வலிக்குது, கை வலிக்குது, டயர்டா இருக்குது, அப்புறம் எனக்கு டைரியா வந்துருது, அப்புறம் சில பேர் பார்க்க ரசிக்க முடியல அவங்கனால. அவங்க நினைச்சிட்டாங்க காஷ்மீர் போன மாதிரி நினைச்சுக்கிட்டாங்க போல, என்ன முத காசிக்கு வரவங்க. இப்படி பல வகையான மக்கள் அந்த 80 பேத்துக்குள்ள இருந்தாங்க.
இந்த 2 மாசமா கூட்டிட்டு போனது 80 பேத்துக்குள்ள பல வகையான மக்கள் இருந்தாங்க. பல வகையான மக்களை நான் சந்திச்சேன். பல வகையான மக்கள் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, சில பேர் சோகத்துக்குள்ளே இருக்காங்க, சில பேர் சந்தோஷத்துக்குள்ளே இருந்தாங்க. ஆனா டூர் முடிச்சுட்டு போகும்போது நிறைய பேர் நல்ல என்ன சொல்லுவாங்க, நான் சந்தோஷப்பட்டேன் ஐயா, நான் இவ்வளவு தூரம் வருவேன் எதிர்பார்க்கல, சிவனை தொடுவேன் எதிர்பார்க்கல, காசி விஸ்வநாதர் தொடுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை, நான் ஏற்கனவே வந்திருக்கேன், இந்த கோயிலுக்கெல்லாம் நான் போகல, நான் போனேன் சொல்லி சந்தோஷப்பட்டேன். இந்த ஆன்ம சந்தோஷம் என்னுடைய திருப்தி. இந்த ஆன்ம சந்தோஷம் நான் நிறைய டூர் செய்யலாம், எந்த நாட்டுக்கு வேணாலும் போனா. ஆனா காசிக்கு போகிறது வந்துட்டு என்னுடைய சிவ சேவையின் மாதிரி. நானும் சம்பாதிக்கணும், மற்றவங்களுக்கும் அது வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு இழப்பா இருக்கக்கூடாது, ஒரு லாபமா இருக்கணும், அவங்களும் இறைவனை பார்த்துருக்கணும் சொல்லி ஒரு நல்ல எண்ணத்துல தான் நான் காசி டூர் செய்யறது. ஓகே. ஸோ நிறைய பேர் இந்தியாவில் உள்ளவங்களே நிறைய பேர் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி நாங்களும் வரலாமா. ஆனால் என்னுடைய பட்ஜெட் பெருசு இல்லையா, பட்ஜெட் பெருசு, அதனால தான் முடியல. ஓகே. எனிவே அதுவும் ஒரு நாள் நடக்கும், அதுவும் ஒரு நாள் இருக்கும். லோ பட்ஜெட்ல நிறைய பேரை கூட்டிட்டு போற மாதிரி நடக்கும். என்ன ஒண்ணு, நிறைய விஷயம் என்னால் செய்ய முடியாம போயிடும், அவ்வளவுதான். ஓகே. நான் ஸ்டக் ஆயிருவேன் இடையில. ஓகே. எனவே நம்ம அழகான ஒரு கதைக்கிழமை இத்தனை மணியா இருந்தாலும் நமக்கு வந்து கதை கேட்க ஒரு அழகான வந்திருக்காங்க. இந்த வாழ்க்கை ஒரு அழகான பயணம்னு என்கிட்ட உங்ககிட்ட எல்லாம் ஒரு விஷயம் பகிர்ந்துக்கணும். வாழ்க்கை ஒரு அழகான பயணம்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதை சொல்ல 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 மனது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நான் வந்து இன்டர்வியூ பண்ணிருக்கேன். ரொம்ப சாந்தனமா நிதானமா உண்மைதான் வாழ்க்கை ஒரு அழகான பயணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து இப்போ டூர் அழைச்சிட்டு போனேன் இல்லையா, அப்போ வேற வேற இடத்துல கோயம்புத்தூர் சேலத்துல இருந்தெல்லாம் வந்து இந்தியர்கள் வந்து நிறைய தமிழ்நாட்கள் வந்து அங்க வந்திருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து நம்ம கோயிலுக்கு வெளியே வரும்போது உள்ள போகும்போது இல்ல போட்ல போகும்போதெல்லாம் கேட்கறாங்க, நீங்க மாயா தானே, நான் ஃபேஸ்புக்ல பார்த்தேன், நீங்க கதை சொல்றத பார்த்தேன், நீங்க தானே இந்த வாழ்க்கை ஒரு அழகான பயணம் அப்படின்னு சொல்லுவீங்க, நீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்கிட்ட சொல்றாங்க, மாயாஸ்த வாழ்க்கை ஒரு அழகான பயணம் அப்படின்னு சொல்லும் போது நான் சின்ன ஒரு தீப்பொறி மட்டும்தான் எங்கேயோ ஒரு இடத்துல வச்சேன். அது இவ்வளவு தூரம் உலக அளவுல ஏதோ ஒரு இடத்துல லிமிட்டடா மனதுல பதிஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷம். சிவா, எல்லா புகழும் இறைவனுக்கே சேர வேண்டுகிறேன். காசி யாத்திரை என்னுடைய சிவன் சேவை. அந்த சிவன் சேவையில 10 வருஷம் கழிச்சு நான் நஷ்டப்பட்டு வந்து பிசினஸ்ல, அதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சு வந்து இந்த காசி யாத்திரையில 80 பேரை கூட்டிட்டு போய் காசி விஸ்வநாதர் காட்டுல எனக்கு பரம ஆசீர்வாதம், பரம நன்றி தான் சொல்லணும் இறைவனுக்கு எனக்கு கொடுத்த வாய்ப்புக்கு. சிவா. சோ ஓகே, ஒரு அழகான ஒரு கதைக்குள்ள போகலாமா? சோ மறுபடியும் சொல்றேன், இனிமே வந்து நம்ம யூடியூப் லைவ் வீடியோ போடலான்னு இருக்கேன். ஏன்னா எல்லாரும் பார்க்க முடியும். ஒரு ஃபேஸ்புக் உள்ளவங்க ஃபேஸ்புக்கில் மட்டும் தான் போக முடியும், அப்புறம் டிக்டாக்ல உள்ளவங்க ஃபேஸ்புக்ல பார்க்க போக முடியாது, இன்ஸ்டால உள்ளவங்க ஃபேஸ்புக் இல்லைங்கிறாங்க. ஃபேஸ்புக் வந்து இப்பெல்லாம் வந்து வயசானவங்க தான் வச்சிருக்காங்களாம், சின்ன வயசுக்காரங்க யாரும் ஃபேஸ்புக் வச்சுக்கிறது கிடையாதான். சின்ன வயசுக்காரங்கலாம் வந்துட்டு இன்ஸ்டாக்கு போயிட்டாங்களாம், படிச்சவங்களாம் இன்ஸ்டாக்கு போயிட்டாங்களாம். அப்புறம் அதுலயே மிடில் ஏஜ்காரங்களாம் வந்துட்டு டிக்டாக் போயிட்டாங்களாம். வயசானவங்க 60 வயசு பாட்டியே சொல்றாங்க, என்கிட்ட ஃபேஸ்புக் இல்லம்மா, நான் டிக்டாக் அம்மா தாமா வச்சிருக்கேன் அப்படின்றாங்க. அதனால நாமளும் பேசாம எல்லாத்தையும் விட்டுட்டு யூடியூப் போயிடலான் இருக்கேன். ஸோ யூடியூப் லைவ் வீடியோ நான் போட்டேன்னா நீங்க லைக் பண்ணிக்கிங்க, உங்களுக்கு எப்போதுமே நோட்டிபிகேஷன் வர மாதிரி. ஓகே. ஸோ அழகான ஒரு கதைக்குள்ள போகலாம். சுத்தமா தெரிய மாட்டேங்குது வர வர. பொன்ரதி வணக்கம். அழகான பேர்ல பொன்ரதி, அழகான பேர் பொன்ரதி. பொன் வேற, ரதி வேற, சூப்பர் நேம். விஜயம்மா வணக்கம், எப்படி இருக்கீங்க? சரஸ்வதி வணக்கம் வணக்கம் வணக்கம். சரி, ஒரு அழகான கதைக்குள்ள போகலாம். எல்லாருக்கும் வணக்கம். வாழ்க்கை ஒரு அழகான பயணம். இந்த பயணத்துல உங்களை எல்லாம் சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். உங்களை எல்லாம் விட்டு இனிமே எங்கேயுமே வந்து போக முடியாதுன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த கதை சொல்ற விஷயத்துல இருந்து வெளியே போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே. கதை, ஒரு குரு கிட்ட வந்துட்டு நிறைய சிஷ்யர்கள் வந்து பாடம் படிக்க போறாங்க. இப்ப குரு வந்து பாடம் படிக்க போறோம்னா பாடம் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. குரு வந்து என்ன செய்வாங்கன்னா, முதல்ல வந்துட்டு சில டாஸ்க் வைப்பாங்க, போட்டிகள் வைப்பாங்க. சில அந்த மனம் வந்து முதிர்ச்சி ஆகிறதுக்கும் மனம் தெளிவாகிறதுக்கும் நிறைய எக்ஸசைஸ், பிராக்டிக்கல் எக்ஸசைஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுக்கும் போது ஒரு 2 பேர் புதுசா அப்பதான் வந்து அந்த ஆசிரமத்துல சேர்ந்திருக்காங்க. அந்த 2 பேர்த்தையும் வச்சு மத்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு இந்த குரு வந்து பாடம் சொல்லி கொடுக்க நடக்கிறார். வாழ்க்கையில எது நம்ம தேடி போயிட்டு இருக்கோம், எது முக்கியமானது அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு பாடம் நடக்குது. அந்த பாடத்துல வந்து இந்த 2 பேரையும் தனித்தனியா பிரிக்கிறாங்க. ஒருத்தருக்கு வந்து எல்லா விஷயமும் கொடுக்கறாங்க, நல்லா தூங்குறதுக்கு மெத்த கொடுக்கறாங்க, சாப்பாடு கொடுக்கறாங்க, அவருக்கு சேவகம் செய்ய ஆளு கொடுக்கறாங்க, அவருக்கு துணிமணிகளை புதுசா கொடுக்கறாங்க, அவர் என்னெல்லாம் விரும்புறார், அவர் என்னெல்லாம் சாப்பிட நினைக்கிறார், எல்லா விஷயத்தையும் அவருக்கு ஒவ்வொட்ட திகட்ட கொடுக்கறாங்க. இன்னொருத்தருக்கு வந்துட்டு
எதுவுமே கொடுக்கறதில்ல. அவருக்கு எதெல்லாம் கிடைக்குதோ இவருக்கு அதெல்லாம் கிடைக்கல. சாப்பாடு கரெக்டா கிடைக்கிறது கிடையாது, நல்ல படுக்கை கிடையாது, உட்கார இடம் கிடையாது, அவருக்கு தூக்கம் பத்தல, அவருக்கு நிறைய வேலை கொடுக்கறாங்க. இப்படியே அவர் ரொம்ப அப்படியே மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆகுறாரு. இது 2 பேர்த்தையுமே இந்த 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 ஆசிரமத்துல எல்லாருமே கவனிக்கிறாங்க. அப்ப குரு கிட்ட கேட்கறாங்க, குருவே இது என்ன மாதிரி? ஒருத்தருக்கு எல்லாத்தையும் கொடுத்திருக்கீங்க, ஒருத்தருக்கு எதுவுமே கொடுக்கறதில்ல, எல்லாத்தையும் வாங்கினவரும் சந்தோஷமா இல்ல, எல்லாத்தையும் எடுத்து கொடுக்கப்படாதவரும் சந்தோஷமா இல்ல. ஏன்னா இந்த நிறைய வாங்கினார் இல்லையா, அவருக்கு போரிங் ஆயிடுச்சு ஒரு கட்டத்துல. என்னடா வாழ்க்கை இது, என்னடா வாழ்ந்துகிட்டு இருக்கோம்? சாப்பிட்ற நேரம் சாப்பாடு கிடைக்குது, தூங்குற நேரம் தூங்குறது கிடைக்குது, காலமுக்கு ஆள் இருக்காங்க, தேவையானது எல்லாமே கிடைக்கும், என்னடா வாழ்க்கை இது, என்னதான் சாதிக்க போறோம் அப்படின்னு சொல்லி அவருக்குள்ளே அவரு ரொம்ப குழப்பமாயிட்டாரு. எல்லாம் கிடைக்காதவனும் என்ன செஞ்சுட்டான், என்னடா வாழ்க்கை இது, எதுவுமே கிடைக்கவே இல்லையா வாழ்க்கையில, என்னடா சந்தோஷம் வந்தோம், எதைத்தான் நம்ம தேடி போறோம்னு சொல்லி அவன் ஒரு குழப்பம். இந்த 2 குழப்பவாதியும் பாக்குறதுக்கு நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸே அவ்வளவு பேர் காத்திருக்காங்க. அப்போ 2 பேரையும் கூப்பிட்டு குரு சொல்றாரு, சரி உனக்கு இந்த வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, இந்த கடந்து வந்த 6 மாத காலம் உனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எதுவுமே இல்லாதவங்களுக்கான இல்லையா அவங்ககிட்ட கேட்கறாங்க. எதுவுமே இல்லையே, உனக்கு எப்படி இருந்துச்சு? ஐயோ குருவே, மரண தருவாயில இருக்கிற மாதிரி இருந்துச்சு. எதுவுமே இல்ல குருவே, ஒண்ணுமே இல்ல, சாப்பிட சாப்பாடு இல்ல, தூங்க எதுக்கு தான் பிறந்தோன்னே தெரியல, நான் தற்கொலை பண்ற அளவுக்கு நான் எனக்கு மனம் இந்த மாதிரி யோசிச்சிருச்சுன்னு சொல்லிட்டேன். அப்புறம் சரி எல்லாம் இருக்கிறவனை கேட்டாங்க, நீ ஏன் என்ன நினைக்கிற இந்த வாழ்க்கைய பத்தின்னு கேட்கும்போது அவன் சொன்னா, குருவே எனக்கு போரிங் ஆயிடுச்சு, என்னடா வாழ்க்கை இது, கேட்ட நேரம் எல்லாமே கிடைக்குது, என்னடா வாழ்க்கை இது, பேசாம தற்கொலை பண்ணி செத்து போயிடலாமா அப்படின்னு நினைச்சேன் நானா. அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அதிர்ச்சி ஆயிட்டாங்களாம். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம், என்னடா இது, கொடுத்தாலும் சந்தோஷம் இல்ல, கொடுக்கலனாலும் சந்தோஷம் இல்ல, என்னடா இது வாழ்க்கைன்னு சொல்லிட்டு எல்லாரும் குருவை பார்த்தாங்களாம். குருவே என்ன இது வாழ்க்கை, என்னதான் தேடிக்கிட்டு இருக்கோம், என்னதான் செஞ்சுட்டு இருக்கோம்? குரு சொன்னாராம், எதுவுமே நல்லதும் கெட்டதும் கலந்திருந்தாதான் வாழ்க்கை. இதை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவங்களுக்கு டாஸ்க் கொடுக்கப்பட்டுச்சு. நல்லதா இருந்தாலும் அது கொஞ்சமா இருக்கணும், கெட்டதா இருந்தாலும் அது கொஞ்சமா இருக்கணும். எதுவுமே அதிகமாயிட்டுனா இந்த மனம் ஏத்துக்க முடியாது. அதனால இந்த வாழ்க்கையில உங்களுக்கு தேவையான விஷயங்களை கிடைக்கும் போது சந்தோஷமா எடுத்துக்கங்க, கிடைக்கலையா அதை சோகமா எடுத்துக்காம நிதானமா இருந்துக்குங்க, தெளிவா இருந்துக்குங்க. எது அதிகமா கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அதிகமா சாப்பிடுங்க, அதுவே நஞ்சாக மாறிடும். எது நமக்கு இல்ல அப்படின்னா அதுக்காக தேடி போகாம இருக்காதீங்க, தேடி போங்க, மனதை சரிப்படுத்திக்கிங்க. அதனால எல்லா விஷயமும் வெற்றியா நடக்கணும்னு நினைக்கிறது மகா தப்பு. எல்லா விஷயம் தோல்வி ஆயிருமோ நினைச்சுக்கிட்டே இருக்கிறது அதுவும் மகா தப்பு. எது நடந்தாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம், போகட்டும், முடியட்டும், இந்த நாள் முடியட்டும், இந்த தருணம் முடியட்டும், இந்த மாதம் முடியட்டும், இந்த வாரம் முடியட்டும், இந்த வருஷம் முடியட்டும், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நிதானமா இருந்தாலே போதுமானது. சிவா அந்த குரு அவங்களுக்கு மட்டும் அந்த விஷயத்தை சொல்லல, நமக்கும் சேர்த்துதான். அதிகமா வீட்டுல சோம்பேறித்தனமா தூங்கிட்டே இருந்துச்சுன்னா ஒரு நாள் கடுப்பாயிருவோம், அதிகமா வெளியே போய் டிராவல் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கலாம், அதுவும் ஒரு நாளைக்கு டென்ஷன் ஆயிடுவோம். சோ அதனால 2மே வேணும். அதனால ஏன் இதை கொடுக்கும் போது கடவுள் ஏன் இறைவா அதை கொடுக்கல, எனக்கு ஏன் நிம்மதியை கொடுக்கலன்னு கேட்காதீங்க. நிம்மதியா கொடுக்கும் போது ஏன் இறைவா எனக்கு இப்படி கொடுத்துருக்கீங்க, ஏதாவது குறைகளையே பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க. சோ நிறைகள் இருந்தா குறைகள் கண்ணுக்கு தெரியாது, குறைகள் பார்த்தா நிறைகள் அதை விட ஒண்ணுமே தெரியாம போயிடும் அந்த வாழ்க்கையில. சோ அதனால எது கிடைக்குதோ அதை சந்தோஷமா அக்செப்ட் பண்ணிட்டு அந்த ரியாலிட்டியை ஒத்துக்கிட்டு, உண்மைதான் எனக்கு கிடைச்சது எனக்கு, அவங்களுக்கு கிடைச்சது அவங்களுக்கு, எனக்கு இன்னைக்கு இதுல என் பேர் எழுதியிருக்கு இறைவா, ரொம்ப நன்றி இறைவான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாழ்க்கையும் கடந்து போகணும். சிவா கதை நல்லா இருக்கா? பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, கிடைக்கட்டும். தனசேகர் வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஒரு நாள் வரணும், உங்க வீட்டுக்கு வரணும், உங்க வீட்டுல உங்க அம்மா உங்க வீட்டுக்கார அம்மாவெல்லாம் பார்க்கணும். அது என்னைக்குன்னு தெரியல, ஆனா நான் சேலம் வரேன் தனசேகர், சேலம் வரேன். 12 ஜோதிலிங்கமும் முடிச்சிட்டு 5ஆம் மாசம் கடைசியில நான் சேலம் வரேன். என்னோட கைடு இருக்கார் இல்லையா, அவங்க வீட்டுக்கு வந்துட்டு அங்கிருந்து கிளம்பி தான் நான் டெல்லி போய் என்ன சொல்லுவாங்க இதுக்கு போவேன், எது சாரடாம் யாத்திரைக்கு போவேன். அதனால தனசேகர் சேலத்துல எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க, தனசேகர் வீட்டுக்கு வரணும், வீட்டுக்கார அம்மாவெல்லாம் பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அன்னைக்கு ஒரு நாள் தனசேகர் வீட்டுக்கு குடும்பத்தை நான் வந்து சந்திச்சேன் சேலத்துல. அப்படி சந்திக்கும் போது அந்த வீட்டுக்கார அம்மா சொன்னாங்க, வாழ்க்கை ஒரு அழகான பையன். வீட்டுல சின்ன பையன் கூட சொன்னா வாழ்க்கை ஒரு அழகான பயணம்னு. இத்தனை வருஷம் கழிச்சு மறுபடியும் போய் கேட்போம், வாழ்க்கை எப்படியா இருக்குதுன்னு கேட்போம், அந்த வீட்டுக்கார அம்மாட்ட கேட்போம், வாழ்க்கை எப்படிமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே திருப்பி வாழ்க்கை ஒரு அழகான பயணம் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன், வாழ்க்கையில ஜெயிச்சுட்டாங்கன்னு அர்த்தம். சோ கன்க்ளூஷன், எல்லா விஷயமும் எல்லாமே நடக்கும்.
தப்பும் நடக்கும், தவறும் நடக்கும், நல்லதும் நடக்கும், கெட்டது நடக்கும். ரொம்ப கோபமாயிட்டோமா, ரிலாக்ஸ், மைண்ட் அளவில் ரிலாக்ஸ் பண்ணிட்டு நல்லா தூங்கி நல்லா சாப்பிட்டு எழுந்திரிச்சிட்டு இறைவா ரொம்ப நன்றி இறைவான்னு சொல்லி பழகுவோம். ரொம்ப ஒரு என்ன சொல்லுவாங்க, டென்ஷன் ஆயிட்டோமா அப்படின்னு சொன்னா மற்றவங்ககிட்ட பேசுறத அமைதியாக குறைச்சிக்குவோம். இப்படி 2-3 நாள் கழிச்சோன்னா மறுபடியும் எந்திரிச்சிருங்க. இந்த வாழ்க்கை ஒரு அழகான பயணம். ஒரே இடத்துல இருந்தா நல்லாவே இருக்காது. பயணம் போயிட்டே இருப்போம். சிவா பாபாய். மீண்டும் சந்திப்போம். இந்த வாழ்க்கை ஒரு அழகான பயணம். அப்புறம் நம்ம கோயிலில் 1ஆம் தேதி எப்போதுமே நான் சொல்லுவேன் இல்லையா, அன்னபூர்ணிக்கு விசேஷம். அந்த விசேஷம் நம்ம கோயிலில். ஸோ புடவையெல்லாம் வாங்கிட்டு அடிக்கிட்டேன். இதில் இருந்து வாங்கிட்டு அடிக்கிட்டேன். எங்கள் இந்தியாவிலேருந்து வரும்போதே வாங்கிட்டு வந்துட்டேன். 80 புடவைக்கிட்ட வாங்கிட்டு வந்துட்டேன். அரிசி காய்கறிலாம் நிறைய பேர் தானம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எனக்கு பேர் கொடுத்துருக்கீங்க. ரொம்பவே நன்றி. அன்னபூர்ணி விசேஷத்தை நான் லைவ் வீடியோ யூடியூப்பில் போடலான்னு இருக்கேன். யூடியூப்புக்கு வந்துருங்க. ஃபேஸ்புக்கை விட்டு யூடியூப் வந்துருங்க. ஓகே, நான் எங்கே போகிறேனோ அதை லைக் பண்ணிக்கோங்க. அங்கே நேராக அங்கே பாருங்கள். நான் எல்லாத்தையுமே, அதாவது சில பேருக்கு இது இருந்தால் அது இல்லை, சோசியல் மீடியாவில் மாறி இருக்கு. ஆனால் எல்லாருக்கும் கண்டிப்பாக யூடியூப் இருக்கும் இல்லையா, அங்கே வந்துருங்க. நாம் இனிமேல் அங்கே சந்திப்போம். சிவா பாபாய். மீண்டும் சந்திப்போம். வாழ்க்கை ஒரு அழகான பயணம். என்னுடைய 80 பேரை காசிக்கு கூட்டிகிட்டு போன விஷயம், அதாவது ப்ரொமோஷனில் காசிக்கு போயிட்டு 80 பேரை கூட்டிகிட்டு போய் 80 பேருக்கும் காசி விஸ்வநாதரை காட்டி, காசி விசாலாட்சியை காட்டி, காசி விசாலாட்சி அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு பின்னாடி பக்கம் இப்படி சைட்ல இருந்து பார்த்தா தான் சுயம்பு அம்மா தெரியுவாங்க. அந்த அம்மாவையும் காட்டி, எதெல்லாம் நான் பார்த்தனும் அவங்களும் பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு எல்லாருக்கும் காட்டி, எல்லாரும் டயர்டாகி காலு வலி கை வலி மாயா இன்னும் நடக்கணுமா மாயா அப்படின்னு கேட்குற அளவுக்கு நான் டூர் முடிச்சுட்டு வந்திருக்கேன். ஸோ அங்கே போன எல்லா அந்த புகழும் அந்த ஆசீர்வாதமும் 80 பேரை கூப்பிட்டு போயிட்டு அந்த சிவன் சேவை செய்த இல்லையா, அந்த சேவையோடைய ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்கும், இந்த கதை கேட்குறவங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக சேரும். சிவா பாபாய். மீண்டும் சந்திப்போம். வாழ்க்கை ஒரு அழகான பயணம். சிவ சிவா.